அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் 46 சிற்றினம் சேராமையிலிருந்து குறள் எண் 460வது குறளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். குறள் பார்க்கலாம் வாங்க. நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை, தீயினத்தின் அல்லல் படுப்பதுவும் இல். நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை, தீயினத்தின் அல்லல் படுப்பதுவும் இல். நல் அப்படின்னா நல்ல, இனத்தின்னா இனத்தை விட, ஊங்கு அப்படின்னா மேற்பட்ட, ஊங்குன்னா என்ன மேற்பட்ட, துணை அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் துணை, இல்லை அப்படின்னா இல்லை, தீ அப்படின்னா கொடிய, இனத்தின் அப்படின்னா இனத்தை விட, அல்லல் அப்படின்னா துயர், படுப்பதுவும் அப்படின்னா உருவிப்பதுவும், இல் அப்படின்னா இல்லை. இதோடைய விளக்கம் பாருங்க. நல்ல இனத்தை விட சிறந்ததாகிய துணையும் உலகத்தில் இல்லை. தீய இனத்தை விட துன்பத்தை படுத்தும் கொடுக்கும் பகையும் இல்லை. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல இனத்தை விட சிறந்ததாகிய துணை உலகத்திலே இல்லை. அதாவது நல்ல இனம்னா நல்லவங்க கூட சேர்ந்து இருக்கிறத மாதிரி இந்த உலகத்திலே வேறு எந்த விதமான துணையுமே கிடையாது. நீங்கள் நல்லவங்க கூட இருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு உதவுவாங்க. அதே மாதிரி தீய இனத்தை விட துன்பப்படுத்தும் பகையும் இல்லை. நீங்கள் தெரியாமல் ஒரு திருடன் கூட நடந்து போனீங்கன்னா கூட உங்களையும் சேர்த்து திருடன் தான் அடிப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம நல்லவங்க கூட சேர்ந்தோம்னா நமக்கு நடப்பதும் நல்லதாகவே நடக்கும். தீயவர்கள் கூட சேர்ந்தோம்னா, அதாவது கெட்டவங்க கூட சேர்ந்தோம்னா நமக்கு பயங்கரமான துன்பங்கள் வரும், கெட்டதும் நடக்கும். அதனால் எப்போவுமே நல்லவங்க கூட இருக்கணும், நல்லவங்களுடைய இனத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல இனத்தை விட துணையாவது வேறு இல்லை, தீய இனத்தை விட துன்பம் தருவதும் இல்லை. நல்ல இனத்தை விட சிறந்ததாகிய துணையும் உலகத்தில் இல்லை, தீய இனத்தை விட துன்பப்படுத்தும் பகையும் இல்லை. ஒருவனுக்கு நல்ல இனத்தை காட்டிலும் பெரிய துணையும் இல்லை, தீய இனத்தை காட்டிலும் துன்பம் தருவதும் இல்லை. அப்படிங்கிறத அழகாக திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்காரு பாருங்க. நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை, தீயினத்தின் அல்லல் படுப்பதுவும் இல். நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை, தீயினத்தின் அல்லல் படுப்பதுவும் இல். நன்றி. நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்.